லட்சம் செலவாகுமா? ஆன்ஜியோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 1 by 1 எல்லாமே பண்ணிடணுமா? திடீர்னு 6 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? மனசுக்குள்ள இவ்ளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீ ரோடா சுத்திட்டு இருக்கல்ல. நான் வேற என்ன பண்ண முடியும்? ஹேய் ப்ளீஸ் அழாத. உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு ஏன் தோண மாட்டேங்குது? யார் யார்கிட்டயோ பிரச்சனையை சொல்ற, உதவி கேட்குற, என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன இன்னும் நீ வேத்தால தான் நினைக்கிறல்ல? ஏய், அப்படிலாம் இல்ல. அப்ப வேற எப்படி? இல்ல, ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்றாங்கன்னு மேல மேல அவங்களையே தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. வேற யார்கிட்டயாச்சும் உதவி கேட்போன்னு தோணுச்சு. இது உதவி இல்ல, அத்தைக்கு செய்ய வேண்டியது என் கடமை. என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலை விடு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக வேண்டியதை பாரு. நான் பணத்தோட வரேன். இல்ல ஜீவா, எனக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? அதெல்லாம் நீ ஒண்ணு கஷ்டப்பட வேணாம். மீனாட்சி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. தேவி அம்மாச்சி. எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா வரலாங்களா? யார் இவன்? மறந்துட்டியலா? அந்த மீனாட்சியை கட்டிக்க போற பையன். ஆஹா, அவன் இங்க வந்திருக்கான். வாப்பா, உள்ள வா. வணக்கம். வா, உள்ள வா. உட்காருப்பா. தேங்க்யூ. என் பேர் ஆதி. தெரியும்பா. மீனாட்சியை கட்டிக்க போறவர் தானே? ஆமா. அத்தை, இவரு. தெரியுது தெரியுது. எப்படி இருக்கீங்க? என்னங்க, இவர் தான் நம்ம மீனாட்சியை. தெரியுமே. எப்படி இருக்கீங்க தம்பி? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல என் பையனுக்கு உதவி பண்ண வந்தீங்க, அப்போ நன்றி சொல்ல முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே? வாங்க ஆதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேனே, காஃபி எடுத்துட்டு வாமா. இல்ல இல்ல பரவாயில்ல. நான் ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். என்கிட்டயா? ஆமாங்க. இப்போ என் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நானும் கல்யாணம் ஆகி வந்துட்டேன். மீனாட்சி கூட யாருமே இல்ல. இந்த நேரத்துல மீனாட்சிக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, என்ன நீங்க எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? இத நான் கொடுத்தேன்னு மீனாட்சிக்கு தெரிய வேணாம். புரியுதுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு தம்பி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேர் பொண்டாட்டி வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் பண்றீங்க. உங்களை மாதிரி குணமுள்ள ஆளுங்களை எல்லாம் இப்ப பாக்குறதே ரொம்ப கஷ்டம்ப்பா. உங்க வீட்ல உங்களை நல்லா வளர்த்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, என்னங்க நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஆன்ட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. நீங்க இந்த பணத்தை மீனாட்சி கிட்ட கொடுத்து உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா இது நான் கொடுத்தேன்னு மட்டும் தெரிய வேணாம். சரிங்க. அப்புறம் நான் இதை எங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுங்கிறதுக்காக பண்ணல. ஐயோ, மீனாட்சிக்காக நான் 6 மாசம் இல்ல 6 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆன்ட்டி கான்சியஸ் ஆகி வந்தாலே போதும். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. சரிங்க, வரேன் சார். இருங்க தம்பி, சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். வாங்க. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. வரேம்மா. வரேன் சார். வாங்க. வரேங்க. வாங்க வாங்க வாங்க. வரேங்க.
ஆ. ஏத்தா தேன்மொழி, சும்மா சொல்லக்கூடாது. உன் தங்கச்சி பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்க. அவனே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குதேன். என்ன பொடி போட்டாலும் இப்படி மந்திரிச்சு விட்டா மாதிரி தெரியுதான். இங்கே பாரு ஜீவா, மற்றவங்களுக்குன்னா ஒரு 4 தான் தருவேன். நீங்கிறதுனால ஒரு 5 லட்சம் தரலாம். என்னண்ணே அவசரத்துக்கு விற்கிறோம்ண்டு அடிமாட்டு விலைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா சொல்லுண்ணே. என்னையா உனக்கு போய் நான் தப்பா சொல்லுவேனா? அண்ணே, செத்த நேரத்துக்கு முன்னாடி பைக் வாங்க வந்தவனுக்கு உள்ள வேலை சொன்னீங்கல்ல, ஆஸ்பத்திரி செலவு இருக்குண்ணே. இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்க? சரி ஜீவா, உனக்காக 5 லட்சம் தரேன். அதுக்கு மேலே ஒரு பைசா கிடையாது. என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லு, நான் வரேன். ரொம்ப யோசிக்காத மாப்பிள்ள. அவசரத்துக்கு விற்கும்போது அப்படிதான் இருக்கும். மாப்பிள்ள, என்ன விலை போனாலும் பரவாயில்லையா, காசை வாங்கிக்கையா. என்ன சொல்றதுன்னு தெரியலையா. நான் கேட்டதும் மறு வார்த்தை பேசாம உங்க வண்டி கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையா. ஏய், என்னையா அப்படி பேசுற? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுங்கயா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அவசரம்னா உதவ மாட்டாங்களா? அதுவும் மீனாட்சி ரொம்ப நல்ல பிள்ளையா. அவங்க அம்மாக்காக உதவி செய்யறதுலாம் நாங்கள் செஞ்ச புண்ணியம்யா. எங்களுக்கு ஒரு அவசரம்னா நீ சும்மா விட்டுருவியா? யாரோ மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள, காசை வாங்கிட்டு அடுத்த வேலையை பாரியா. வந்துட்டாரியா? என்ன ஜீவா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சரிண்ணே, இப்போ பணத்தை கொடுங்க. ஏயா, உடனே எப்படி 5 லட்சம் கொடுக்க முடியும்? இதை விற்று பணத்தை புரட்டணும்ல. சாயந்தரம் வாங்க. அண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஹாஸ்பிட்டலில் இன்னைக்குள்ளே கட்டியாகணும், புரிஞ்சுக்கோங்கண்ணே. அதான் சாயந்தரம் வந்து வாங்கிக்கன்னு சொல்கிறேன்ல. 4 மணிக்கு வா, உன் கையில் பணம் இருக்கும். சரிண்ணே. அப்புறம் தேனு, மீனாட்சி, எப்ப வந்தீங்க? என்ன மீனாட்சி நீ இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு தானே. கல்யாணம் வேணா தள்ளி போயிருக்கலாம், ஆனா நீ மருமகளா வரப்போறது இல்லைன்னு ஆயிடுமா?